வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வஷிதா பேசுறேன். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில வெள்ளிக்கிழமை நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக இனி குட்டீஸ் நேரம் கேட்கலாம். அத்தலி பித்தலி மக்கான் சுக்கான் பாலு பரங்கி ராட்டின சுத்தி கல்ல தூக்கி மேல போட்டா பாட்டி விட்டு நண்டு ஏமா எஜம்மா எங்க விட்டு செல்லம்மா. என்கிட்ட ஒரு விளையாட்டு இருக்கு, விளையாடுவோமா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி. அது முடியாது. ஏன்? ஏன்னா அவன் நமக்குள்ள இருக்கான். அட ஆமா. இந்த புதுமையான நிகழ்ச்சியில நிறைய கதை சொல்லி அத்தை மாமாலாம் கதை சொல்ல நம்ம கூட இணையறாங்க. ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல கதை சொல்லி ரம்யா பெருமாள் அவர்கள் பகிர்ந்த கதையை கேட்கலாம். கதை கேட்கறதுக்கு முன்னாடி கதை சொல்லி ரம்யா பெருமாள் அத்தை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இவங்க MA BEd முடிச்ச பட்டதாரி. திருச்சி மாவட்டத்துல உள்ள துறையூர் அப்படிங்கிற ஊர்ல மாணாக்கர் கதைக்கூடத்தை நடத்தி வராங்க. 2008ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில் கதைக்கூடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி குழந்தைகளுக்கான கதை சொல்ல தொடங்கியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு ஆத்திச்சூடி கதைக்கூடம் என்று குழந்தைகள் ஆத்திச்சூடியை மனனம் செய்ய வைக்கும் நோக்கத்துடன் சிறப்பாக கதை சொல்லல் பணியையும் செயல்பட்டு வந்திருக்காங்க. 2020-2021 ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று காரணமாக குழந்தைகளை வீட்டிற்கு வர வைக்க முடியாத சூழ்நிலையில கதைகளை ரம்யா கதை சொல்லி என்ற யூடியூப் சேனல் மூலமாக பதிவேற்றம் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. 90 கதைகளை இதுவரைக்கும் சிறப்பாக பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தன்னோட கதைக்கூடத்தின் வழியாக குழந்தைகளுக்கு கதை கேட்டல், கதை சொல்லல், ஆடுபுலி ஆட்டம் போன்ற பழமையான விளையாட்டுகள், ஓவியம், நடனம் என உற்சாகமாக குழந்தைகளுடன் பங்கேற்று வருகிறார். இந்த கதைக்கூடத்துல குழந்தைகளுக்கு கதை கேட்டல், கதை சொல்லல், ஆடுபுலி ஆட்டம் போன்ற பழமையான விளையாட்டுகள், ஓவியம், நடனம்னு உற்சாகமா குழந்தைகளை பங்கேற்க வச்சிருக்கிறாங்க. வழக்கமாக கோடை விடுமுறைகள்ல மட்டுமே செயல்பட தொடங்கிய கதைக்கூடம் வாரந்தோறுமே சனிக்கிழமைகளிலும் அடுத்தடுத்து தொடங்கியிருக்கிறாங்க. மாணவர்களோட பொழுதுபோக்குகளை பயனுள்ளதாக மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட குரல் கற்போம்ங்கிற வகுப்பை தொடங்கி குழந்தைகளுக்கு திருக்குறளை மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அனன்யா பதிப்பகம் வெளியிட்ட ஒரு ஊர்ல ஒரு நரி புத்தகத்துல முகக்கவசம் அணிந்த குரங்குகள் அப்படிங்கிற தன்னுடைய சிறுகதையை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி லாலிபப் சிறுவர் உலகம் வெளியிட்ட கதைவண்டி அப்படிங்கிற புத்தகத்துல தன்னுடைய ஜிட்லு அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் வெளியிட்டிருக்காங்க. என்ன குட்டீஸ், ரம்யா பெருமாளத்தைய பத்தி சொன்னோனே கதையை கேட்கணும்னு ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு? அப்போ வாங்க நம்ம குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல இன்னைக்கு ரம்யா பெருமாளத்தை பகிர்ந்த கதையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது ரம்யா பெருமாள் கதை சொல்லி, துறையூரிலிருந்து. கதைகள் எதற்காக சொல்லப்படுகிறது என்ற வினா எழுப்பினால் குழந்தைகளை நன்றாக தூங்க வைப்பதற்கு, வெறும் பொழுதுபோக்கிற்காக, குழந்தைகளை நன்றாக உணவு உண்ண வைப்பதற்காக, இப்படியாக நிறைய விடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கதைகள் என்ன செய்கின்றன என்று ஆராய்ந்தோமானால், கதை கேட்கும்போது என்ன நேர்கிறது? ஈர்ப்பான கதைகளை கேட்கும்போது அதை உள்வாங்கும் ஆர்வம் கூடுகிறது. ஆர்வம் கூடுவதால் ஒருமுகத்தன்மை வளர்கிறது. கதை உலகத்தில் கதை சொல்பவருடனே பிரயாணம் செய்ய கற்பனை திறனும் வளர்கிறது. கதாபாத்திரங்கள் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது கதை கேட்பவரும் பாவனையான நெருக்கடிக்கு ஆளாகிறார். அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பாவனையான திறன் வளர்கிறது. அந்த நெருக்கடியிலிருந்து கதாபாத்திரம் மீள்வதற்கான சாத்தியங்களை தானும் சிந்திக்கிறார். நெருக்கடிகளிலிருந்து கதாபாத்திரங்கள் மீளும் போது கதாபாத்திரங்களுக்கு ஏற்படுவதைப் போலவே மகிழ்ச்சியும் விடுதலை உணர்வும் கதை கேட்பவருக்கும் ஏற்படுகிறது. இதனால் யதார்த்த வாழ்வில் குழந்தைகள் எதிர்கொள்ள நேரிடும் நெருக்கடிகளின் போது திகைப்பு ஏற்படுவதில்லை, அதிர்ச்சி அடைவதில்லை, என்ன செய்ய போகிறோமோ என்ற பதைப்பதைப்பு உண்டாவதில்லை, மன அழுத்தத்தில் சிக்குவதில்லை. எதிர்கொள்ளவிருக்கும் நெருக்கடிகளுக்கான தீர்வை நிதானமாக யோசிக்க வைக்கின்றது. இப்பொழுது ஒரு குட்டி கதை. மாமன்னர் ஒருவர் தன் மகனுடன்
குதிரை போட்டியை காண்பதற்காக செல்கிறார். மிகப்பெரிய மைதானம் அது. போட்டி நடக்கும் மைதானம் ஜனத்திரளால் நிரம்பி இருந்தது. சுட்டெரிக்கும் வெயில் வேறு. உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் இந்த குதிரையை அடக்கி காட்டுங்கள். திமிரிக் கொண்டிருந்த அந்த குதிரைக்கு பக்கத்தில் நின்றபடி அலட்சியமாக சவால் விட்டு கொண்டிருந்தார் அந்த குதிரைக்கு சொந்தக்காரர். மிக பெரிய மைதானம் அது. நட்ட நடுவே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது அந்த குதிரை. தொடையை தட்டி கொண்டு ஆர்வத்துடன் குதித்த 10 பேரை சற்று முன்னால் தான் அடித்து வீழ்த்தி இருந்தது. மன்னர் தன் இளவரசருடன் சென்று சிம்மாசனத்தில் அமர்கிறார். வீரத்தின் விளைநிலமான மாசிடோனியாவில் ஒரே ஒரு மெய்யான வீரன் கூட இல்லையா? கூட்டத்தை பார்த்து உரிமினார் குதிரையின் உரிமையாளர். கூச்சல் முற்றிலுமாக அடங்கியிருந்தது. மன்னர் முகத்தில் கவலை ரேகைகள். தந்தையை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தான் இளவரசன். தந்தையே, நான் குதிரையை அடக்கட்டுமா? மாமன்னர் தன் மகனை பார்த்து சிரித்தார். அவன் திரும்பவும் கேட்டான். நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, நிஜமாகவே அடக்குகிறேன், அனுமதி கொடுங்கள். குதிரையின் கால்கள் எப்படி இருக்கும்? தன்னுடைய சக்தியை திரட்டி கொண்டு ஒரு உதைத்தால் உடலில் எத்தனை மோசமாக காயப்படும் என்பதெல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. தன்னுடைய கால்களால் மண்ணை தூற்றிவிட்டால் அதன் பிறகு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது என்கிற விஷயம் இந்த சிறுவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? வெறுமனே குதிரையேற்றம் பழகிவிட்டால் போதுமா என்ன? அதுவும் பழகிய குதிரையில் ஏறி சவாரி செய்தவன் தானே. ஆர்வக்கோளாறில் கேட்கிறான் என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் மன்னர். ஆனால் தன்னுடைய வற்புறுத்தலை கொஞ்சமும் குறைத்து கொள்ளவில்லை அந்த இளவரசன். மீண்டும் கேட்டான். மீண்டும் மீண்டும். தந்தையின் மனம் கசியும் வரை, மன்னரின் தலை சம்மதம் என்று சொல்லி அசையும் வரை. சரி, நீ மட்டும் அந்த குதிரையை அடக்கிவிட்டால் அந்த குதிரையை வாங்கி உனக்கே பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அனுப்பிடுறாரு. ஆனாலும் உள்ளுக்குள் உதற மன்னருக்குத்தான். அவன் குதிரையை அடக்க தேவையில்லை, அடிபடாமல் திரும்பி வந்தாலே போதும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. சுற்றிலும் இருந்த வீரர்களை ஒரு முறை பார்க்கிறார் மன்னர். அவர்களும் நிமிர்ந்து நின்று கொண்டனர். ஏதாவது பிரச்சனை என்றால் உத்தரவுக்காக காத்திராமல் களத்தில் குதித்து உடனடியாக இளவரசனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட கண் அசைவுக்கு பொருள். இப்போது மைதானத்தில் இறங்கியிருந்தான் இளவரசன். குதிரையை நெருங்கினான். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். குதிரையின் பளபளக்கும் சருமத்தில் தன் விரல்களை ஓடவிட்டான். முரட்டுத்தனமாக அதை பிடித்து இழுக்கல. தாவி அதன் முதுகு மேலையும் ஏறி அமரல. ஒரு முறை அந்த குதிரையை சுற்றி வந்தான். பிறகு அந்த குதிரையை தொட்டு தொட்டு மெல்ல எதிர் திசையில திருப்ப முயற்சி செய்யறான். கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன செய்யறான் இவன்? அப்படியே நகர்த்தி வெளியில கொண்டு போறானா? அப்படியே கொண்டு போயிட்டு அரண்மனை தோட்டத்துல கட்டி வச்சு விளையாட போறானா? சிறுவர்கள் பங்கேற்கும் விளையாட்டா இது? மாபெரும் வீரர்கள், வீரபத்திர பேரன்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. ஒரு சிறுவன் அடக்க போறான் இந்த சண்டி குதிரை. என்ன செய்யறது? மன்னருடைய வாரிசு, வாய் விட்டு சிரிச்சா தலையே போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்தாங்க ஒரு கூட்டத்துல இருந்தவங்க. ஆரவாரம், கூச்சல், இது மாதிரி முணுமுணுப்பு, ஆர்ப்பாட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த இளவரசனோட கவனம் குதிரை மேல மட்டும்தான் இருந்துச்சு. சுற்றிலும் இருந்த கூட்டம், மன்னரான தன் தந்தை, இதற்கு முன்னால் எத்தனை பேர் அடி வாங்கிட்டு போனாங்க, எதை பத்தியுமே அவன் சிந்திக்கல. சில நொடியில அந்த குதிரையை எதிர் திசையில திருப்பி நிப்பாட்டினான். அதுக்கு பிறகு ஒரே தாவு, மின்னல் வேகத்துல குதிரை மேல ஏறி உக்காந்துட்டான். என் மகனே அப்படின்னு வாய் விட்டு கூச்சலிட்ட தந்தை. அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் துள்ளி குதிச்சாங்க. அந்த குதிரையின் மீது அமர்ந்தபடியே மைதானம் முழுக்க சுற்றி வந்து பிறகு சர்வசாதாரணமாக தாவி குதித்து இறங்கினான் இளவரசன். மன்னர் ஓடோடி வந்தார். மகனே, என் சமத்தை என்ன செய்தாய், எப்படி செய்தாய், சொல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. தோள்களை குலுக்கிட்டே பதிலளிச்சான் அந்த குட்டி இளவரசன். அப்பா, அந்த குதிரை வேண்டுமென்றே சண்டை செய்யவில்லை. சூரிய ஒளி அதன் கண்களில் விழுந்து அதை வெறிகொள்ள செய்திருக்கிறது. குதிரையை எதிர் திசையில செலுத்தினேன், ஒத்துழைத்தது, அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றான் அந்த சிறுவன். இப்ப இந்த கதையில வர சிறுவன் யாரு அப்படின்ட்டு யோசிக்க முடியுதா அப்படின்ட்டு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறேன். இந்த கதையிலேயே இடையிலேயே ஒரு சொல்லிட்டேன். வீரத்தின் விளைநிலமான மாசிடோனியாவில் ஒரே ஒரு மெய்யான வீரன் கூட இல்லையா அப்படின்னு குதிரைக்காரன் சவால் விடுறான் இல்லையா. இது இந்த கதை களம் எது அப்படின்னா மாசிடோனியா. அந்த குதிரையை அடக்கினானே அந்த இளவரசன் யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த இளவரசனோட தந்தை மாமன்னர் பேர் பிலிப். மாசிடோனியாவில் பிறந்தவன் அந்த இளவரசன். தந்தையின் பேர் பிலிப். இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா, அவன் அடக்கினானே அந்த குதிரை,
அவனுக்கே பரிசாக அளிக்கப்பட்டது. அந்த குதிரையின் பெயர் பியூசிபேலஸ். அந்த குதிரையை அடக்கிய அந்த சிறுவன், குதிரையை அடக்குவதை வெறுமனே வேடிக்கை பார்க்க வந்த அந்த சிறுவன் மாவீரனாக மாறுறான். அந்த புள்ளி தான் இது. அவன் யாருன்னா அலெக்சாண்டர். குதிரையை அடக்குவதை வெறுமனே வேடிக்கை பார்க்க வந்த அந்த சிறுவன் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டராக உருமாற தொடங்கியது இந்த புள்ளியில்தான். அலெக்சாண்டரின் வரலாற்றில் ஒரு சம்பவம், அவரது வீர வரலாற்றின் பல பக்கங்களில் முதல் பக்கம் இதுதான். முதல் வெற்றியும் அதுதான். மன்னர் பிலிப்பின் ஆளுகையில் இருக்கும் நாடுகளில் ஒன்றில் தனது நம்பிக்கைக்குரிய அரச பிரதிநிதியை கொண்டு ஆட்சி நடத்துகிறார். அப்போது பிலிப் தூர தேசத்தில் இருப்பதையும் மாசிடோனியாவில் இளவரசர் அலெக்சாண்டர் தான் இருக்கிறார். அவர் அப்போது அரச பிரதிநிதியாகவும் முத்திரை காப்பாளராகவும் பதவி வகித்து வருகிறார். அனுபவமில்லா பாலகன் தானே, அவனால் நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் தான் இப்படி அடிமை காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பது? பேசாமல் ஒரு ஆட்டம் ஆடி பார்த்து விட வேண்டியதுதான் என்று கலவரத்தை தொடங்குகிறார் அந்த அரச பிரதிநிதி. பல பொது சொத்துகள் தீ வைக்கப்பட்டன, வீடுகள் கொள்ளை போக தொடங்கின, எங்கு பார்த்தாலும் வன்முறை, தகராறு. விஷயம் அலெக்சாண்டருக்கு தெரிவிக்கப்பட்டது. அடுத்து என்ன செய்வது என்று எல்லோரும் குழம்பி போய் நின்று கொண்டிருக்க அலெக்சாண்டர் மாத்திரம் கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் இருந்தார். ஆஹா, என்ன ஒரு அருமையான வாய்ப்பு, இதற்காகத்தானே இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பலத்த சிரிப்பொலி. அலெக்சாண்டரின் சிரிப்பு அரண்மனை சுவர்களில் எதிரொலித்தது. அமைச்சர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தளபதிகள் திகைத்து போய் பார்த்தார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, மன்னர் வேறு நாட்டில் இல்லை. இவர் என்னடா என்றால் கொஞ்சமும் கவலைப்படாமல் அற்புத வாய்ப்பு என்று சொல்லி சிரித்து கொண்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் சிறுபிள்ளைதானே, தவறுதலாக கூட யாரும் கேட்டுவிட முடியாத அளவுக்கு கம்மிய குரலில் பேசிக்கொண்டார்கள். இல்லை இல்லை, முனகினார்கள் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அலெக்சாண்டர் அடுத்து என்ன செய்ய போகிறார்? இதுதான் எல்லோருடைய மனதையும் குடைந்து கொண்டிருந்த கேள்வி. படைகள் தயாராகட்டும், மேடி நாட்டை நோக்கி விரைந்து செல்லட்டும். உரத்த குரலில் உத்தரவிட்டார் அலெக்சாண்டர். இளவரசரே சொல்லிவிட்டார், இதற்கு மேல் யோசிக்க நேரம் இல்லை. யோசிக்கவும் கூடாது, அது ராஜ துரோகம். மேடி நாட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் புறப்பட்டன மாசிடோனிய படைகள். கலவரக்காரர்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்துவது, அதன் மூலம் அவர்களை நிலைக்குலைய வைப்பது, இரண்டும் தான் அலெக்சாண்டரின் திட்டங்கள். அதற்கு சரியான தீர்வு குதிரைப்படைதான், முடிவு செய்தார் அலெக்சாண்டர். புழுதியை கிளப்பிக் கொண்டு மாசிடோனிய குதிரைகள் நடத்திய தாக்குதலில் கலகக்காரர்கள் சிதறி ஓடினார்கள், சின்னாபின்னமானார்கள். மேடி நாட்டு கலவரக்காரர்களின் படை மளமளவென சரிய தொடங்கியது. தாக்குதல் கடுமையாக இருந்ததால் எதிரிகள் உயிர் பிழைப்பதை சிரமம் என்கிற அளவுக்கு நிலைமை போனது. சில மணி நேரங்களில் கலவரம் அடங்கியது. இல்லை இல்லை, அடக்கப்பட்டது. உபயம் அலெக்சாண்டர். முதல் வெற்றி. தந்தைக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் நடத்திய முதல் போரில் வெற்றி. உற்சாகத்தில் வானத்தை நோக்கி கடவுளுக்கு நன்றி சொன்னார் அலெக்சாண்டர். உடல் சிரித்தது. மண்டியிட்டு அமர்ந்து மண்ணை எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்தார். ஒரு முறை நுகர்ந்தார். பரவசம், பேரானந்தம், வெற்றியின் வாசத்தை முதலில் நுகர்ந்தது அப்போதுதான். இப்போது அலெக்சாண்டரது செயல்களை அவனது தந்தை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அலெக்சாண்டரின் இளமை கால நிகழ்வுகளை எண்ணி எண்ணி பார்க்கிறார். பிலிப்பின் மனைவியும் அலெக்சாண்டரின் அன்பு தாயுமான ஒலிம்பியஸ் சோறு ஊட்டும் போது தினமும் கிரேக்க வரலாற்று கதைகளை சொல்லிக் கொண்டே இருப்பாளாம். கிரேக்க தேசத்தில் மாமன்னர்களின் வரலாற்றில் வீரத்துக்கு பஞ்சமொன்றும் கிடையாது. அத்தனையும் அவள் சிறு வயதில் கேட்டு வளர்ந்தவை. அவையெல்லாம் ஒலிம்பியஸின் மனதில் அப்படியே தங்கியிருந்தன. இப்போது அலெக்சாண்டருக்கு பயன்பட்டு கொண்டிருந்தது. வீர கதைகளை அதன் பிரமிப்பு குறையாமல் சொல்வாள் ஒலிம்பியஸ். போர்க்காட்சிகளை வர்ணிப்பாள், மாட மாளிகைகளை வர்ணிப்பாள். அத்தனை விஷயங்களையும் இமைக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பான் அலெக்சாண்டர். உள்ளே கதையோடு உணவும் இறங்கிக் கொண்டிருக்கும். அந்த வழியாக செல்லும் போது இதை நோட்டமிட்டபடியே செல்வார் பிலிப். ஒரு கட்டத்தில் உணவை விட அதிகமாக கதைகளை சாப்பிட ஆரம்பித்தான் அலெக்சாண்டர். தந்தையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குச்சியை அங்கும் இங்கும் லாவகமாக வீசி காண்பித்தான். கதைகளில் வரும் வீர மன்னர்களைப் போல தானும் வாளை எடுத்து வீச வேண்டும், கத்தியை சுழற்ற வேண்டும் என்றெல்லாம் அவன் ஆசைப்படுகிறான் என்பதை பிலிப்பால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆம், அன்று அதற்கெல்லாம் ஆசைப்பட்டவன்தான் இன்று அதை சாத்தியப்படுத்தி வெற்றி மகுடத்தை சூடியிருக்கிறான் என்று பிலிப்பால் உணர முடிந்தது. தெரிந்தோ தெரியாமலோ நல்லது செய்திருக்கிறாள் ஒலிம்பியஸ்.
அவளுக்கு என் மானசீகமான நன்றி என்று அந்த நேரத்தில் ஒலிம்பியஸுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாராம் பிலிப். இவ்வாறாக அலெக்சாண்டரின் மனதுக்குள் வீரம் கதைகள் வழியாக விதைக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல ரம்யா பெருமாளத்தை பகிர்ந்த கதையை கேட்டு ரசிச்சோம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.